ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்காக. சங்கீதம் 41 முதல் வசனம் இப்படி சொல்கிறது: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். அன்பு தேவனுடைய ஜனங்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரி, உங்களுடைய வாழ்க்கையில் சிறுமைப்பட்ட அனுபவத்தோடு, நெருக்கப்பட்ட அனுபவத்தோடு, பல இன்னல்களின் பாதையில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால், உங்களை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், சிறுமைப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், நெருக்கப்பட்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், பிரச்சனையோடு பயணித்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில், சிறுமையான அனுபவத்தில் நீங்கள் பயணிக்கிற உங்கள் பயணங்களிலே, உங்கள் காரியங்களிலே, செய்கிற செயல்களிலே சிறுமைப்பட்ட அனுபவத்தோடு நீங்கள் கடந்து போய் கொண்டிருந்தால், உங்களுக்கு ஆவியானவர் சொல்கிற ஒரு காரியம்: தீங்கு நாள் வரும்பொழுது கர்த்தர் உங்களை விடுதலையாக்குவார். தீங்கு வரும் முன்னே தம்முடைய கூடார மறைவில் அவர் மறைத்து உங்களையும் நம்மை அனைவரையும் பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பனை நாம் பெற்றிருக்கிறோம், ஆராதித்து கொண்டிருக்கிறோம். அந்த விலையேறப் பெற்ற தகப்பன் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தி, ஆண்டவர் விலையேறப் பெற்ற ஆசீர்வாதங்களினால் உங்களை அலங்கரிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா.